வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் 79வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். நயா பாரத் புதிய பாரதம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இவ்வாண்டின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தின விழா அழைப்பிதழில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி சின்னம் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் செனாப் ரயில் பாலத்தின் படம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. ஜவுளித்துறை ஏற்றுமதி 2030ஆம் ஆண்டிற்குள் $100 பில்லியன் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பிரிவினை கொடூரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் இந்தியா பிரிக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்களின் துன்பங்கள் மற்றும் தியாகங்களை நினைவு கூர்ந்து நாடு அவர்களுக்கு இன்று மரியாதை செலுத்துகிறது. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் இன்று அதிகாலை சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களின் போது நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிர் இழந்துள்ளனர். 60க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். பீகாரில் சிறப்பு தீவிர திருத்த வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியிடம் இருந்தும் கோரிக்கை மற்றும் ஆட்சேபனை வரவில்லை என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எனினும் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக 23,557 வாக்காளர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தை அணுகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நாளை நடைபெறும் சுதந்திர தின விழாவில் காலை 9:05 மணிக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். விழாவை முன்னிட்டு கடற்கரை சாலையோர பகுதிகளில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 7வது சுற்று முடிவில் அர்ஜுன் எரிகேசி, கார்த்திகேயன் முரளி தலா 4 புள்ளிகள் பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.